வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோல பிஜிடிஆர்பி யூனிட் 1ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஆஃப் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட் கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, which of the following inner transition element is used in the production of high intensity lamp? 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர்னு கண்டுபிடிக்க முன்னாடி இந்த அப்ளிகேஷன் ஆஃப் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட் கான்செப்ட் நம்ம டீடைலா பார்த்துட்டு அப்புறம் இந்த क्वेश्चन ஆன்சர் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, சீரியா is used in cancellum material. ஒரு incandescent light எடுத்துக்கோம். இந்த incandescent light இல்ல பிரைட்டா எரியதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய மேண்டில். அந்த மேண்டில் is made up of சீரியா. சீரியாங்கிறது சீரியம் ஆக்சைடு. ஓகே, இதுல இருக்கக்கூடிய சீரியம்ங்கிறது ஒரு லாந்தனைடு எலிமெண்ட். இந்த லாந்தனைடு எலிமெண்ட் இந்த cancellum மெட்டீரியல்ல யூஸ் ஆகுது. அடுத்தது, it is used in metallothermic reaction due to their extraordinary reducing property. லாந்தனைடு வந்து மெட்டலோதெர்மிக் ரியாக்ஷன்ல யூஸ் ஆகுது. எதுக்குன்னா அதோட ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்ட்ராடினரியா இருக்கிறதுனால. அடுத்த பாயிண்ட், பைரோபோரிக் அலாய் which contain சீரியம் லாந்தனம் நியோடிமியம். பைரோபோரிக் அலாயில முக்கியமான லாந்தனைடு எலிமெண்ட் சீரியம் லாந்தனம் நியோடிமியம் இருக்கும். அதோட சேர்ந்து அயான், அலுமினியம், கால்சியம், கார்பன் அண்ட் சிலிக்கான் இருக்கும். ஓகே, இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சிகரெட் லைட்டர், டாய்ஸ், ட்ரேசர் புல்லட்டர்லாம் இந்த பைரோபோரிக் அலாய் யூஸ் ஆகுது. ஓகே, இதுதான் பைரோபோரிக் அலாய். இதுல தான் சீரியம் லாந்தனம் நியோடியம்ங்கிற லாந்தனைடு எலிமெண்ட் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, அடுத்த பாயிண்ட், லாந்தனோ ஐடோதெர்மிக் ப்ராசஸ் கேன் yield sufficiently pure நியோடிமியம், சிர்கோனியம், அயான், கோபால், நிக்கல், மேங்கனீஸ், இட்டர்பியம், டங்ஸ்டன், யூரேனியம், போரான், சிலிக்கான் இந்த மாதிரி பியூர் எலிமெண்ட்டை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு லாந்தனோ ஐடோதெர்மிக் ப்ராசஸ் யூஸ் ஆகுது. அடுத்த பாயிண்ட், லாந்தனைடு காம்பவுண்ட் ஆர் யூஸ்ட் as catalyst for hydrogenation, oxidation, petroleum cracking. லாந்தனைடு காம்பவுண்ட்ஸ் வந்து கேட்டலிஸ்டா யூஸ் ஆகுது. ஆக்சிடேஷன் ரியாக்ஷனுக்கு, ஹைட்ரஜனேஷன் ரியாக்ஷனுக்கு, பெட்ரோலியம் கிராக்கிங்க்கு லாந்தனைடு காம்பவுண்ட் பெஸ்ட் கேட்டலிஸ்டா யூஸ் ஆகுது. அடுத்த பாயிண்ட், சீரியம் சால்ட் ஆர் யூஸ்ட் இன் டையிங் காட்டன், லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி அண்ட் கேட்டலிஸ்ட். இந்த லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியில சீரியம் சால்ட் யூஸ் பண்றாங்க. ஓகே, இது முக்கியமான அப்ளிகேஷன் ஆஃப் லாந்தனைட்ஸ். அடுத்து, பிகாஸ் ஆஃப் தியர் பேராமேக்னெட்டிக் அண்ட் பெரோமேக்னெட்டிக் கேரக்டர். லாந்தனைட்ஸ் வந்து பேராமேக்னெட்டிக் பெரோமேக்னெட்டிக் கேரக்டர் இருக்கிறதுனால இந்த மேக்னெட்டிக் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைஸ்ல மேட் பண்றதுக்கு இந்த லாந்தனைடு எலிமெண்ட் யூஸ் ஆகுது. அடுத்த பாயிண்ட், லாந்தனைடு ஆக்சைடு used as phosphor in television screen polishing glass. இதுல எக்ஸ்பெஷலி இந்த யூரேபியம் ஆக்சைடு வந்து ரெட் பாஸ்பர் கொடுக்கும். அது இந்த டெலிவிஷன் ஸ்கிரீன்ல யூஸ் ஆகுது. அப்ப லாந்தனைடு ஆக்சைடுங்கிறது ஒரு டெலிவிஷன் ஸ்கிரீனும் அதுக்கப்புறம் கிளாஸை வந்து பாலிஷ் பண்றதுக்கும் யூஸ் ஆகுது. ஓகே, அடுத்தது அலாய் ஆஃப் லாந்தனைடு ஆர் மிஸ் மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ லாந்தனைடு அலாய் வந்து மிஸ் மெட்டல். அந்த மிஸ் மெட்டல்ல என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கான்னா இந்த கான்ஸ்டன்ட் ஆஃப் மிஸ் மெட்டல் சீரியம் 45 to 50% இருக்கும், லாந்தனம் 25%, நியோடிமியம் 5% அண்ட் ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் அதர் லாந்தனைடு மெட்டல், அயான், கால்சியம் இம்பியூரிட்டிஸ் பிரசன்ட் ஆயிருக்கலாம். ஓகே, அப்போ இதுல மிஸ் மெட்டல்ல சீரியம் தான் 45%ல இருந்து 50% இருக்கும், லாந்தனம் 25% இருக்கும், ஸ்மால் பர்சன்டேஜ் தான் நியோடிமியம் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, இந்த மிஸ் மெட்டலோட யூசஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் பிராண்ட் ஆஃப் ஸ்டீல். அப்போ ஸ்டீலை வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு இந்த மிஸ் மெட்டல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுலயுமே ஹீட் ரெசிஸ்டன்ட், ஸ்டெயின்லெஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் ஸ்டீலை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு இந்த மிஸ் மெட்டல் யூஸ் ஆகுது. Magnesium alloy containing 30% miss metal and 1% zirconium are useful in making parts of jet engine. ஜெட் இன்ஜினை மேனுஃபேக்சர் பண்றதுக்காக இந்த மெக்னீசியம் அலாய் யூஸ் ஆகுது. அதுல 30% இந்த மிஸ் மெட்டல் தான் இருக்கும். ஓகே, அடுத்த பாயிண்ட், அப்ளிகேஷன் ஆஃப் ஆக்டினைட்ஸ். யூரேனியம் 235 is fissionable. It is used as fuel in nuclear power plant and a component in nuclear weapon. இந்த யூரேனியம் 235 வந்து ஒரு நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன்ல யூஸ் ஆகுது. அது நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு இது ஒரு ஃபியூலா யூஸ் ஆகுது. இப்போ இதுதான் நியூக்ளியர் ரியாக்டர். இதுல யூரேனியம் எடுத்திருப்பாங்க 235. அதை ஹை ஸ்பீடு உள்ள நியூட்ரானை வச்சு பம்பார்டிங் பண்ணும்போது அது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட் எனர்ஜியை வச்சு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்தது, யூரேனியம் சால்ட் ஆர் யூஸ்ட் இன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, செராமிக் இண்டஸ்ட்ரி அஸ் வெல் அஸ் மெடிசின். அப்ப யூரேனியம் சால்ட் வந்து செராமிக் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிலாம் யூஸ் ஆகுது, அஸ் வெல் அஸ் மெடிசின் ஆல்சோ. ஓகே, plutonium 238 is used as power source is long mission phase probe. யூரேனியம் 238 வந்து பவர் சோர்ஸா யூஸ் ஆகுது பேஸ்ல. ஓகே, அடுத்தது plutonium 239 வந்து are currently utilized in atomic energy power plant to generate electric power. அட்டாமிக் எனர்ஜி பவர் பிளான்ட்ல plutonium 239 யூஸ் பண்றாங்க. ஓகே, அடுத்தது thorium oxide used for making incandescent mantle. இப்போ ஒரு பெட்ரோமாஸ் லைட் எடுத்துக்கோம். இந்த பெட்ரோமாஸ் லைட்ல இந்த மேண்டிலா தோரியம் ஆக்சைடை யூஸ் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி சீரியாவும் யூஸ் பண்ணலாம். இப்போ சீரியம் ஆக்சைடும்
thorium oxide இங்க மேண்டிலா யூஸ் பண்ணாங்க. ஓகே, அப்ப சீரியா அண்ட் தோரியா யூஸ்டு ஃபார் manufacture of mantle in incandescent light. Okay, curium 244 and plutonium 238 emit heat at 2.9 watt and 0.57 watt per gram. ஒரு per gram curium and plutonium எடுத்துட்டனா large amount of heat energy emit பண்ணும். அதனால curium plutonium are used as power source on the moon. அப்போ power source மூன்ல யூஸ் ஆகும். அது என்ன பண்ணும்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ப்ரொவைட் பண்றதுக்கு இந்த curium and plutonium யூஸ் ஆகும். அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணி மெசேஜ் மூன்ல இருந்து மெசேஜ் எர்த்துக்கு கிடைக்குது. ஓகே, அடுத்து பாருங்க, plutonium 230 is used in implants in the human body to power heart pacemaker which does not need the replaced at least 10 years. ஓகே, இந்த ஹார்ட் பேஸ் மேக்கர்ங்கிறது என்னன்னா இதய முடுக்கி அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட் பீட் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகாம இருக்கிறவங்களுக்கும் கம்மியா ஃபங்க்ஷன் ஆகிறவங்களுக்கும் ஹார்ட் பீட் கம்மியா இருக்கிறவங்களுக்கும் இந்த ஹார்ட் பேஸ் மேக்கரை அந்த ஹார்ட் மேல பிக்ஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரானிக் வைப்ரேஷன் மூலமா இது ஹார்ட் பீட்டை ரெகுலேட் பண்ணும். ஓகே, அந்த ஹார்ட் பேஸ் மேக்கர்ல பவரை கொடுக்கிறதுக்கு இந்த plutonium 238 யூஸ் பண்றோம். இது 10 இயர்ஸ் வரைக்கும் அந்த பவர் அது குறையாம இருக்கும். அப்ப 10 இயர்ஸ் வரைக்கும் இது ரீப்ளேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அடுத்தது thorium salt are used in medicine the treatment of cancer. sodium salt treatment of cancer cure பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, அடுத்தது americium 241 used in the ionization chamber within smoke detector. ionization chamberல americium 241 smoke detector யூஸ் ஆகுது. smoke detector. ஓகே, அடுத்தது questions பார்க்கலாம். which of the following inner transition element is used in the production of high intensity lamp? high intensity lampல எது யூஸ் ஆகுது? இப்போ நம்ம incandescent பல்ப்னு பார்த்தோம், அதுல சீரியா அண்ட் தோரியா யூஸ் ஆகுது. ஓகே, அந்த மேண்டில்ல. ஓகே, அப்ப ஹை இன்டென்சிட்டி லாம்ப்ல யார் யூஸ் ஆகுது அப்படின்னா சீரியம் ஆக்சைடு, சோரியம் ஆக்சைடு. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். which of the following lanthanide used in the production of color TV? color TV phosphor பார்த்தோம், அதுல ரெட்டா யூஸ் பண்றது யூரோப்பியம் ஆக்சைடு. அப்ப லாந்தனம் ஆக்சைடு இந்த கலர் டிவி பாஸ்பர்ல யூஸ் ஆகும். ஓகே, அந்த கலர் டிவி எடுத்துட்டோம்னா அதுல ஸ்கிரீன்ல பாஸ்பர் டாட் இருக்கும். அந்த பாஸ்பர் டாட்ல இங்க லாந்தனைடு ஆக்சைடு யூஸ் பண்ணுவோம். அதுல ரெட் கலர் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த யூரோப்பியம் ஆக்சைடை நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ யூரோப்பியம். அடுத்த பாயிண்ட், which actinide used in smoke detector? ionization chamberல இந்த actinide smoke detector யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதோட ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சா உங்களோட ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். Thank you.